திருமணமாகி விவாகரத்தான சீரியல் நடிகைகளோட லிஸ்ட் 2 தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போறோம். அதுல முதலாவதா சீரியல் ஆக்ட்ரஸ் மேக்னா வின்சென்ட். இவங்க தெய்வம் தந்த வீடு, பொன்மகள் வந்தால் இந்த மாதிரி சீரியல்ல ஹீரோயினா பண்ணிருந்தாங்க. டாண்டோனி அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவங்க விவாகரத்து வாங்கி இப்ப தனித்தனியா தான் இருக்காங்க. அடுத்ததா சீரியல் ஆக்ட்ரஸ் அனிதா வெங்கட். இவங்க சூரிய வம்சம், ஆஹா கல்யாணம் இந்த மாதிரி சீரியல்ல பண்ணிருக்காங்க. இவங்களோட கணவர் பேர் புகைப்படம் எதுலயுமே இல்ல. ஆனா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கு. விவாகரத்தாகி இவங்க தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா சீரியல் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா பசுப்ளேட்டி. இவங்க அன்பேவா, பாக்கியலட்சுமி, சீதாராமன் இந்த மாதிரி சீரியல்ல பண்ணிருக்காங்க. இவங்களோட கணவர் புகைப்படம் பேர்லாம் எதுவுமே கிடையாது. பட் இவங்களோட பையனோட தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா சீரியல் ஆக்ட்ரஸ் கிருத்திகா அண்ணாமலை. இவங்க பாத்தீங்கன்னா பல சீரியல் மெட்டி ஒலி, ஆனந்தம், பாண்டவர் இல்லம், செல்லமே, கண்மணி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பல சீரியல் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, நானும் என்னோட கணவர் பிரிஞ்சுட்டு விவாகரத்து வாங்கிட்டோம். அடுத்ததா சீரியல் ஆக்ட்ரஸ் தீபா. இவங்க நாம் இருவர், அன்பே சிவம் இந்த மாதிரி சீரியல்ல பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆண் குழந்தை கூட இருக்குது. அப்புறம் விவாகரத்து வாங்கி இன்னொரு கல்யாணம் பண்ணாங்க, அதுவும் நீடிக்கல. அடுத்ததா சீரியல் ஆக்ட்ரஸ் ஷாலினி. இவங்க முள்ளும் மலரும், வெள்ளி திருமணம் இந்த மாதிரி சீரியல்ல பண்ணிருக்காங்க. ரீசெண்டா இவங்களோட டிவோர்ஸ் போட்டோ ஷூட் கூட பயங்கரமா வைரல் ஆச்சு இல்லையா?